இது எனக்கு தான். இது உனக்கு இல்லை, எனக்கு தான் சொந்தம். மல்யுத்தத்தில் நீ இதை விட சிறப்பாக இருப்பாய் என்று எண்ணினேன். ஒரு மாடுடன் என்னால் மல்யுத்தம் பண்ண முடியாது. மாடு ஒரு புனிதமான மிருகம் ஸ்ரீதாம். நீ மதுவை பூஜிப்பாயா? நான் பூஜிப்பது விஷ்ணுவை. இந்த மாட்டை ஒரு வழி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உனது வேண்டுதல் ஏற்கப்பட்டது நண்பா. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை கிருஷ்ணா. ஏன் இதை நீ தாதியிடம் கொடுத்தாய்? நான் கொடுக்கவில்லை, விஷ்ணு தான் கொடுத்தார். இந்த வருடம் குசுமவனத்தில் அற்புதமான பூக்கள் நிறைய பூத்திருக்கின்றன. நமது கூடையில் மாலைகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். நாம் வேறு வழியில் சென்று விடுவோமே. ஏன்? கிருஷ்ணன் கண்ணில் ஏதோ ஒரு சில்மிஷம் தெரிகிறது. ஏதோ திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். என்னால் அதை உணர முடிகிறது. கிருஷ்ணன் நம்மை என்ன செய்து விடுவான்? அவன்தான் இப்பொழுது பால் கறந்து கொண்டிருக்கிறானே. அதுவும் அவனை கண்டு அஞ்சி நான் வேறு மார்க்கத்தை எடுக்க மாட்டேன். உனக்கு என்ன ஆயிற்று லட்சுமி? ஏன் ராதாவின் மீது பால் தெளித்தாய்? சுத்தமான பசும்பால் உனக்கு பிடிக்குமாமே? வெகு நேரமாக நீ பால் கறந்து கொண்டு இருக்கிறாய் என்று நினைக்கிறேன் கிருஷ்ணா. ஆமாம் அம்மா, நான் மாடுகளை மேய்க்க அழைத்துச் செல்கிறேன். இந்த அபஸ்வரத்தை நிறுத்துங்கள். என் தலை வலிக்கிறது. தாளவனத்திலிருந்து வரவேண்டிய என்னுடைய சோமபானம் எங்கே? அதோ வந்துவிட்டது. அதுதானே பார்த்தேன். இதில் கொஞ்சம் அதை ஊற்று. தேனுகாசுரனை பற்றி என்னிடம் கூறு. எனது யமனை அவன் கொன்று விட்டானா? என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, ஆனால் இறந்தது தேனுகாசுரன் தான். இறந்து விட்டானா? ஆமாம் அரசே, ஆனால் உறுதியாக தெரியவில்லை. நமக்கு வந்த தகவல் என்னவென்றால் அவனை கொன்றது உங்களுக்கு யமனாக பிறந்தவன் தானாம். ஒருவேளை அசிரீரி வாக்கு பலித்து விடுமோ? விரைவில் நான் அவனை கொல்லவில்லை என்றால் அவன் என்னை கொன்று விடுவான். அவ்வளவு பானத்தையும் உடனே எடுத்து வாருங்கள். எனக்கு இன்னும் அருந்த வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, எஞ்சியுள்ளது இதுதான். யார் தேனுகாசுரனை அழித்தானோ அவன் தாளவனத்தில் உள்ள பழங்கள் அனைத்தையும் பிருந்தாவன மக்களிடம் கொடுத்து விட்டானாம். என்னை கொல்ல பிறந்தவன் என்னை கொல்லும் முன்பு அவனை அழிக்க பிறந்தவன் யாருமே இல்லையா? என்னிடம் ஒரு அருமையான யோசனை இருக்கிறது அரசே. எருமை வடிவில் உள்ள அரிஷ்டாசுரன் ஒரு பயங்கரமான அரக்கன். அவன் தன்னுடைய கொம்புகளால் பெரிய மலைகளை கூட பிளந்தெடுத்து காற்றில் வீசி எறிவான். உண்மைதான், அவனும் உண்மையிலேயே சக்தி படைத்தவன் தான். எனக்கு யமனாக பிறந்தவனை நிச்சயம் அரிஷ்டாசுரனால் கொன்றுவிட முடியும். உடனடியாக அவனை வரச் சொல். ஆகட்டும். உத்தரவு அரசே. இந்த பூக்கள் இந்த வருடத்து சூரிய பூஜையை மிகவும் அழகாக மாற்றிவிடும் தோழிகளே. அந்த சூரிய பூஜையில் மிக அழகான பெண் நானாக தான் இருக்க போகிறேன். வேகமாக வேலை செய்யுங்கள், இல்லை என்றால் வேலையை நேரத்தில் முடிக்க முடியாது. ராதா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சூரிய பூஜைக்கு பூக்களை பறிக்கிறேன். பூக்களை பறிக்கிறாய், ஆனால் என் அனுமதி இல்லாமல் பறிக்கிறாய். இதற்கெல்லாம் உன் அனுமதி தேவையில்லை. இதை பார்த்தீர்களா? இந்த திருடி என் பூக்களை நாசமாக்குகிறாள். நீ எப்போது காட்டுக்கரசனானாய்? நீ ஒரு விதையும் விதைக்கவில்லை, எதுக்கும் தண்ணீரும் ஊற்றவில்லை. குசுமவனத்தை நாசமாக்கிக் கொண்டிருப்பது நீதான், உன் பசுக்களையும் நண்பர்களையும் வைத்து. ஒரு சுத்தமான ஆண்மகனை களங்கப்படுத்த உனக்கு உரிமை இல்லை, அதுவும் என்னை போல. சுத்தமான தூய்மையான கிருஷ்ணன் பிறந்தவுடனே ஒரு பெண்ணை கொன்றுவிட்டான்.
பூதகி ஒரு பெரிய ராட்சசி. அவள் கிருஷ்ணனை கொல்ல வந்தாள். அது மட்டும் இல்லை, அவன் தாயிடம் பொய்யை சொல்லி மற்ற கோபியர்களிடமிருந்து வெண்ணெயை திருடியவன். ஆமாம், அந்த வெண்ணெய் ருசியாகவும் இருந்ததே. அதற்கு பிறகு சற்று வயதானதும் இளம் கோபிய பெண்களிடமிருந்து ஆடைகளை களவாடும் அளவுக்கு வந்துவிட்டான். எவ்வளவு வேண்டுமோ சிரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் சில தினங்களுக்கு முன்புதான் கிருஷ்ணன் ஒரு கன்றுக்குட்டியையும் கொன்றுவிட்டான். ஆனால் அது ஒரு அரக்கன் தெரியுமா? இதெல்லாம் தான் தூய்மையான சுத்தமான கிருஷ்ணனுடைய செயல்கள். நீ அப்படி சொல்லலாம், ஆனால் நானோ இதற்கு மேலே பேசினால் நம்மை அவமானப்படுத்துவார்கள். வெண்ணெய் திருடும் கிருஷ்ணன், வெண்ணெய் திருடும் கிருஷ்ணன், வெண்ணெய் திருடும் கிருஷ்ணன், வெண்ணெய் திருடும் கிருஷ்ணன். என்னுடைய தூய்மையான செயல்களுக்கு இங்கு மரியாதை இல்லை. ஆகையால் வேறு இடத்துக்கு செல்வோம், வாருங்கள். பிருந்தாவனம். சரி, இங்குதான் கம்சனை கொல்ல பிறந்த அவர் யமன் வாழ்கிறானா? நான் வந்து விட்டேனே, இனி அவன் வாழ மாட்டான். இப்படி என்னை பார்த்ததும் பயந்து ஓடி ஒளியும் சின்ன குழந்தை நான் தேடும் பாலகனாக இருக்க முடியாது. ஆமாம் கோமலா, என் கண்ணன் எங்கே? தினமும் அவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்து என் கண்கள் துவண்டு விடுகிறது. உன் நிலைமை எனக்கு புரிகிறது யசோதா. நானும் ஆவலோடு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று என்ன அதிசயங்கள் புரிந்தான் என்பதை கேட்க ஆவலாக உள்ளேன். அதிசயங்களை புரிந்தானா? அப்போது சரி, இது அவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் ஒரு ஓரமாக அமர்ந்து நான் காத்திருக்கிறேன். லலிதா, விஷாக்கா, மிகவும் அழகான பூக்களை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் அது மிகவும் உயரத்தில் உள்ளதே. ஆமாம், இது என்ன சத்தம்? மாடின் கழுத்தில் உள்ள மணியின் சத்தம். படுத்து உறங்கு. இது அந்த சத்தம் கிடையாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீ இப்போது என்ன செய்ய போகிறாய்? அவள் பேசியதற்கு தண்டனை கொடுக்க போகிறேன். நமக்கு இன்னும் நிறைய பூக்கள் தேவை ராதா. எதற்காக இவ்வளவு அவசரப்படுகிறாய்? நான் பறிக்கிறேன். திடீரென்று கிளை இறங்கிவிட்டது. கடவுள் என் மீது பரிதாபம் காட்டுகிறார் போலிருக்கிறது. பிடித்து விட்டேன். லலிதா, விஷாக்கா, காப்பாற்றுங்கள். ஆஹா, பூக்களை மறுபடியும் திருட வந்து விட்டீர்களா? இந்த மரங்களை இரவு பகலாக கண்காணிக்க வேண்டும். கிளையை விட்டுவிடு ராதா, நாங்கள் உன்னை பிடித்துக் கொள்கிறோம். இல்லை, இவர்களில் எவரும் அவனில்லை. அனைவரும் கூறுவது போல் கம்சனை கொல்ல பிறந்தவன், பல அதிசய சாகசங்களை புரிந்தவன் என்று கூறிய அவனுடைய கிராமவாசிகளை காயப்படுத்தினால் நிச்சயம் வேகமாக வந்து விடுவான். நாம் இப்பொழுது மேற்கொண்டு என்ன நடக்கிறது?
உன் நண்பர்கள் அனைவரும் பசுக்களை அழைத்துச் சென்று விட்டார்களே கிருஷ்ணா. விரைவில் நீ வீடு திரும்பவில்லை என்றால் தாய் யசோதா வருத்தப்படுவார்களே. பூக்களை இரவு முழுவதும் ஆனாலும் நான் பாதுகாக்க தயார். ஓ, நீ ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறாய் கிருஷ்ணா? சூரிய பூஜைக்கு தான் எங்களுக்கு இந்த பூக்கள் தேவை. இதை யோசிக்க எனக்கு நேரமில்லை. இந்த பூக்கள் விஷ்ணுக்கு சொந்தமானது. என்ன சத்தம் அது? இந்த கர்ஜனை ஒரு அரக்கனுடையதோ? வா கிருஷ்ணா, உனது பாசமிக்க பிருந்தாவனத்தை காப்பாற்றுவாயா? செல்ல வேண்டாம் கிருஷ்ணா, இது உன்னை கொல்வதற்காக இருக்கலாம், ஆனால் பிருந்தாவனத்தின் மக்களை காப்பது என் கடமை. கிருஷ்ணா, அந்த எருமை நிச்சயமாக ஒரு அரக்கனாகத்தான் இருக்க வேண்டும். உன் வார்த்தை அவனுக்கு கோபத்தை வர வைத்தது. மது, இவர்களை விட்டுவிடு. கிருஷ்ணா, பார்த்தாயா சுபலா, இது சாதாரணமான எருமை. மற்ற மாடுகளைப் போல் இதையும் மேய்க்க அழைத்து செல்லவா? கேளிக்கைகள் முடிந்து விட்டது பாலகா. நீ ஒன்றும் ஒரு அரக்கன் இல்லை. நீ ஒரு கீழ்த்தனமான மிருகம்தான். எதற்கு பிருந்தாவனம் வாசிகளை பயமுறுத்தினாய்? நீ மோத வந்தது என்னோடு என்றால் ஒரு உண்மையான அரக்கன் போல் போராடு, கோழையை போல் அல்ல. கிருஷ்ணா, ஓடிவிடு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்களை காப்பாற்று கிருஷ்ணா, எங்களை காப்பாற்று கிருஷ்ணா, வாழ்க கிருஷ்ணா வாழ்க, கிருஷ்ணா வாழ்க, வாழ்க. கொஞ்சம் இனிப்பு வகைகளை சாப்பிட என் செல்ல கண்ணா. நன்றி அம்மா. ருசியாக உள்ளது. போதும் போதும், இதற்கு மேல் வேண்டாம். சரி, இதுதான் கடைசி. நீங்களும் உண்ண வேண்டியது தானே? ஒரு மாபெரும் வயிற்றை நிரம்பும் அளவுக்கு நான் இனிப்பை சாப்பிட்டேன். இப்பொழுது உறங்க வேண்டும். ஆனால் எனக்கு இன்னும் லட்டுக்கள் வேண்டும். ஒரு உண்மை சகோதரா, உன் சாகசத்தின் பட்டியலில் நீ இதையும் சேர்த்து விட்டாய். அதாவது தவறுகளின் பட்டியலில் சேர்த்து விட்டாய் என்று கூறுகிறாயா?
இப்பொழுது சுத்தமான தூய்மையான கிருஷ்ணன் ஒரு எருமையையும் கொன்றுவிட்டான். அவன் சாதாரண எருமை அல்ல, அவன் கொடூர அரக்கன். எருமை வேடத்தில் வந்திருந்தான். அப்படியா கிருஷ்ணா? அது உண்மையாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு ஆண் எருமை. அதற்காக நீ பிராயச்சித்தம் தேட வேண்டும். ஆகட்டும். அப்படியென்றால் நாளை நான் யமுனையில் குளிக்கிறேன். இதெல்லாம் பிராயச்சித்தமா? லலிதா கூறுவது சரிதான். இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை செய்ததற்காக அதற்கு பிராயச்சித்தமாக உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் நீ நீராடிவிட்டு வர வேண்டும். என்னிடம் ஒரு சிறப்பான யோசனை இருக்கிறது. நான் எதற்கு உலகமெல்லாம் செல்ல வேண்டும்? அனைத்து புனித நதிகளையும் இங்கு கொண்டு வந்து நீராடி விடுகிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, கனவு காணாதே. கனவா? நடப்பதை பார். நான் தான் கங்கை, மலைகளின் அரசரான ஹிமவானின் மகள். நான் தான் காவேரி, அந்த பிரம்மதேவரின் கரங்களால் நதியாகவே படைக்கப்பட்டவள். நான் தான் கோதாவரி. எனது நீர் இனிப்பானது, அதுவும் உன்னை போலவே கிருஷ்ணா. என் பெயர்தான் சரஸ்வதி. நான் எப்பொழுதும் வேதங்கள், சந்நியாசிகள் மற்றும் விஷ்ணுவோடு இணைந்திருப்பேன். நான் தான் நர்மதா. நான் சிவனுடைய சரீரத்தில் இருந்து உருவானவள். நான் தான் உங்களின் செல்ல நதி யமுனை. ஒளி கொடுக்கும் சூரிய தேவரின் மகளாவேன் நான். உங்களுடைய ஸ்பரிசம் பட்டதுமே நான் தூய்மையடைந்தேன். என்னுள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அது என்னுடைய பாக்கியமாகும். இந்த குட்டையை ஷாமா குண்ட் என்று சொல்லப்படும். இதன் புனித நீர் புத்துணர்வை அளிக்கும். இந்த ஷாமா குண்டத்தில் குளித்ததால் நான் புனிதமடைந்து விட்டேன். ஆனால் நீங்கள் அரக்கன் சார்பாக பேசி அந்த அரிஷ்டாசுரனால் தூய்மையை இழந்து விட்டீர்கள். வாருங்கள், இங்கு குளித்து உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள். வேண்டாம், இந்த குட்டையில் இருக்கும் நீர் உனது பாவத்தால் நிரம்பி உள்ளது. எங்களுடையதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஆமாம், அதுவும் இந்த இடத்திலேயே. பூமியில் தனது பாதத்தால் தோன்றினானே, அந்த இடத்தில். மிக அழகான பள்ளத்தை உருவாக்கினாய் ராதா. ஆனால் இதில் புனித நீர் எங்கிருக்கிறது? அதுவும் வரும். மழைக்காக காத்திருக்கிறாய் என்றால் என்னை மன்னித்து விடு. வானத்தில் கருமேகங்கள் இல்லை. இந்த குட்டையிலிருந்து என் பாவம் நிறைந்த நீரை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? முடியவே முடியாது. நாங்கள் மான்சி கங்கையிலிருந்து சுத்தமான நீரை கொண்டு வருவோம். இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா பலராமா? இவர்கள் நிலைமையை பார்த்தால் யாராலும் இவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இதில் பிரயோஜனமே இல்லை. இந்த குட்டையை நிரப்புவதற்குள் நம் ஆயுள் முடிந்துவிடும். பாவம் ராதா, நீ சோர்ந்து விட்டாய், நம்பிக்கையையும் இழந்து விட்டாய். எங்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்வாயா?
எங்களது புனித நீரை வைத்து உனது குட்டையை நிரப்புவாயாக. ஒப்புக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இதற்கு வேறு வழியே இல்லை. நீ உருவாக்கின இந்த குட்டை இது மேலும் அழகாக இருக்கிறது. இது என்றென்றும் எனக்கு பிடித்த இடமாக இருக்கும். நான் இந்த தண்ணீரில் தினமும் வந்து நீராடுவேன். நீ உருவாக்கினதும் மிக அழகாக இருக்கிறது கிருஷ்ணா. இதில் நானும் என் தோழியர்களும் தினமும் நீராடி விளையாடுவோம்.